ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிசைன் பை ரெஜினா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான அழகான இளங்கட்டான வீடியோவை நம்ம எப்படி மேக் பண்ணுறது பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் போல நம்ம சரியாக 3 லைன்ஸ் போடுவோம்ல, அதே மாதிரி எப்பயுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது சரியாக தான் நம்ம லைன் போட்டு வச்சுக்கணும். ஏன்னா ஸ்டிச் பண்ணும்போது இந்த பீட்ஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த லைன்ஸ் போடுறது. இந்த மாதிரி கண்டினியூவாக நம்ம 3 லைன்ஸ் போட்டுக்கணும் சரியாக. த்ரீ லைன்ஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ் வச்சு ஒரு லைன் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கட் பீடு இருக்குல்ல, அது பெரிய சைஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 2 mm சைஸ் இருக்க பீட்ஸு, இந்த மாதிரி ஒரு பெரிய கட் பீட்ஸு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன 2 mm பீட்ஸும் எடுத்து இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக நம்ம லைன் போட்டு அதிலே வரையலாம். இதிலே நம்ம போட்டுக்கணும், அப்படி கண்டினியூவாக கூட போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி போட்டுட்டு அங்கே ஒரு சின்னதாக ஒரு லாக் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இருக்கும்போது பக்கத்துலேயே இன்னொரு சின்ன லாக் போட்டு இருக்கணும். ஓவராலாக முடிச்சதுக்கப்புறம் நடுவில் சென்டரில் ஒரு 3 mm பீட்ஸ் இருக்குல்ல, அதை இந்த மாதிரி நடுவில் வச்சுக்கிறேன். பாருங்கள், கட் பீட்ஸும் பீட்ஸ் போட்டுக்கனால இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கணும். அது எதுக்குன்னா, இப்போ வந்து ஒரு ஸ்மால் சைஸில் இருக்க பீட்ஸும் ஒரு வெயிட் பீட்ஸும் எடுத்து இந்த மாதிரி லெஃப்ட்டு ரைட்டு அண்ட் சென்டரில் இந்த மாதிரி போட்டுக்கணும். இதே தான் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 3 mm பீட்ஸு ரவுண்ட் ஷேப்பில் இருக்க பீட்ஸும் போட்டுக்கணும். 2 mm 3 mm சேர்க்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த 3 அது எதுக்கு போட்டோம் லைன் போட்டோம்னா, இந்த மாதிரி டிசைன் போடுறதுக்காக தான் அந்த லைன் போட்டேன். ஃபைனலி எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் இதுதான் நம்மளோட ஃபைனல் ஸ்லீவோட அவுட்புட். இந்த புட்டாஸ் எப்படின்னா, அதான் அந்த 3 mm ஸ்மால் சைஸில் இருக்க பீட்ஸும் போட்டிருக்கேன். இது வந்து நெக் டிசைன் சேம் நம்ம ஸ்லீவுக்கு வச்சு தான். இது வந்து ஸ்டிச்சிங் மெத்தடு. நம்ம எப்பயுமே ஃபஸ்ட்டு இது பண்ணி லைனிங் மேலே வச்சுட்டு திருப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். இப்போ வந்து அந்த சரிக்கு மேலே போடுறோம் பாருங்கள். நம்ம வந்து எப்பயுமே ஆரி வந்து தைக்கிறோன்னா, ஆரி ப்ளவுஸ் தைக்கிறோன்னா எப்பயுமே நம்ம ஒன் சைடில் இருக்க ஃபுட்டர் தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா பீட்ஸ் வந்து உங்களுக்கு அடிப்படாது, எந்த பிச்சிங் வராது. ஃபைனலாக முடித்த அவுட்புட் இது தான். கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே இந்த டிசைன் போட்டு கொடுத்துட்டோம். அவங்களுக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.